اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபியின் செய்த பெருமகனார் அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக அதிலும் குறிப்பாக அவரது ஹபீப் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியமான உம்மத்தில் அல்லாஹ் நம்மை பறக்கச் செய்தார். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் புனிதம் நிறைந்த சங்கையான ரமலான் மாதத்தை நசீபாக்கி இருக்கிறார். இதில் 21 நோன்புகள் நோக்கமும் 22வது நாள் தராவீஹ் தொழுகையும் இன்னதர இபாதத்துகள் தான தர்மங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து இரட்டிப்பாக நமக்கு நன்மைகளை தருவானார். அன்பர்களே, தாய்மார்களே, ரமதானுடைய இறுதிப்பத்தில் இருக்கிறோம். ரமதானுடைய இறுதிப்பத்தில் இருக்கிறோம். நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடிய, அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை தேடக்கூடிய உன்னதமான ஒரு ரமதானுடைய இறுதிப்பத்து. நரகத்தை பயந்தோ அல்லது சொர்க்கத்தை ஆசை வைத்தோ நாம் இபாதத்துக்கள் செய்வதும் அது அல்லாஹ்வுக்கு வைக்கக்கூடிய ஷிர்க். எப்படிங்க? நரகத்தை பயந்தோ சொர்க்கத்தை ஆசைப்பட்டு நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்கள், இபாதத்து வணக்கம் வழிபாடுகள் செய்யல, தொழுகையில அப்படின்னா அல்லாஹ் நரகத்தை கொடுத்துருவான் என்று பயந்தோ அல்லது தொழுதால் அல்லாஹ் சொர்க்கம் கொடுப்பதாக சொல்லுகிறான், ஜகாத்து கொடுத்தால் சொர்க்கம் கொடுப்பதாக சொல்லுகிறான், ஜகாத்து கொடுக்காவிட்டால் அந்த காசு பணங்களை, அந்த நகைகளை உருக்காக காய்ச்சி நமக்கு சூடு போடுகிறான் என்று நரகத்தை பயந்தோ, ஜகாத்து கொடுத்தால் தான தர்மங்கள் கொடுத்தால் சொர்க்கம் கிடைக்கும் என்று சொர்க்கத்தை ஆசை வைத்தோ நாம் செய்வோமையானால் நற்காரியங்கள், அதுவும் அல்லாஹ்வுக்கு வைக்கக்கூடிய ஷிர்க் தான். ஏண்டா சொர்க்கத்துக்காக தான் நம்ம கொடுக்குறோம், நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு நாம கொடுக்குறோம் அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். எனவே ஷிர்கே ஜலியை விட்டு நாம் பாதுகாப்பாக இருந்தாலும், பகிரங்கமான ஷிர்கை விட்டு நாம் தடுத்திருந்தாலும், அது நமக்கு தெரிந்திருந்தாலும், மறைமுகமான ஷிர்க் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நிறைய ஷிர்க்குகள், அதிலே நாம் தெரிந்தோ தெரியாமலோ அதில் அலட்சியமாக கவனம் இல்லாமல் இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். எனவே அன்பர்களே, தாய்மார்களே, நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய இந்த பத்திலே நாம் இருக்கிறோம். நரகம் எப்படி இருக்கும், நரகம் என்றால் என்ன, அதனுடைய கொடுமைகள் என்ன, அதாபுகள் என்ன, அதனுடைய அப்பால் என்ன என்பதையெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருந்தோம் என்றால் அதிலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்கு இன்னும் நமக்கு வசதியாக இருக்கும். நரகவாதிகள், நரகத்தினுடைய நெருப்பு, முதல்ல நரகம் என்றாலே நெருப்பு தான். நரகத்தினுடைய நெருப்பு இந்த துன்யாவினுடைய நெருப்பை விட 40 மடங்கு ஒரு ஹதீஸில் 70 மடங்கு அதிகம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இங்கே உள்ள இந்த துன்யாவில் உள்ள நெருப்பு, ஒரு காஃபி கொஞ்சம் சூடாக இருந்துச்சுன்னா நம்மளால தாங்க முடியல, கை பொருட்கள் கொப்பளம் வந்துடுது. கொஞ்சம் சூடாக ஒரு பொருள் பட்டுருச்சுன்னா, ஒரு தீக்குச்சி பட்டாலே, அமர்ந்து போன தீக்குச்சி பட்டாலே சூடு தாங்க முடியல நம்மளால. இது போல 40 மடங்கு அதிகமான சூடு இருக்கும்னா நரகத்தினுடைய நெருப்பினுடைய அதனுடைய தன்மை என்ன? அன்பர்களே, இந்த நெருப்பை தாங்கிறதுக்கே நமக்கு இந்த உடம்புல சக்தி இல்லை. அந்த நரக நெருப்பை தாங்கணுமே, அதுக்கு உடம்பு என்ன? உதாரணமாக கபூரில் கொண்டு போய் வச்சுட்டோம், மௌத்தா போயிட்டோம். கபூரில் வச்ச உடனேயே நன்மையாளர்கள், முத்தகீன்களுக்கு, முஃலிஸீன்களுக்கு, அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து வாழ்ந்தவங்களுக்கு கபருடைய வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? இன்பமா இருக்கும்லமா. இன்னைக்கு ஓதுனாக்க ஹப்ஸா சூரா நஜ்ம் கமர்லாம் வந்துச்சு ஆயத்து. நன்மையாளர்களுக்கு, நல்ல விதமாக நடந்து கொண்டவங்களுக்கு, அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து ஷரியத்துக்கு உட்பட்டு நடந்தவங்களுக்கு கபருடைய வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? நல்ல விதமாக இருக்கும். சொர்க்கத்தினுடைய
நண்பர்களே, இப்ப நான் ஹாஜியாரை தொடுறேன், இந்த தொடக்கூடிய உணர்வு உடல் அனுபவிக்குதா உயிர் அனுபவிக்குதா? தொடரமா உங்களை அடிக்கிறேன், அந்த உணர்தல் உடல் அனுபவிக்குதா உயிர் அனுபவிக்குதா? நியாயமான கேள்வியா தப்பா கேட்டுக்கணும். எப்படிங்க? உடலும் உயிரும் சேர்ந்து தானே அனுபவிக்குது, அப்படித்தானே தெரியும். உடல் இல்லாம வெறும் உயிர் மட்டும் அனுபவிக்காது. இப்ப ஜனாசா இருக்குது, உதாரணமா நாம போய் தொடுறோம் அல்லது பிறட்டுறோம், உருட்டுறோம், தண்ணியை தூக்கி மூஞ்சில ஊத்துறோம். ஹயாத்தா இருக்கிறோம், மூஞ்சில தண்ணி ஊத்துனா என்ன ஆகும்? தொடச்சுக்குவோம், மூச்சு அடைக்கும். இப்ப ஜனாசா ஒண்ணும் இல்லை, உயிர் இல்லை, அதனால அதுக்கு உணர்வு இல்லை அப்படின்னு அர்த்தமா? அப்படின்னா ஜனாசாவை நீங்க மிக கவனமாக கையாளுங்கள். 3 நாள் குழந்தைய போல அந்த ஜனாசா இருக்குதுன்றாங்க நாயகம் சொல்லலாம். 3 நாள் ஆன பிறந்த குழந்தை 3 நாள்ல எப்படி இருக்கும், அதை எப்படி நீங்க கையாளுவீங்க, எப்படி நீங்க அதை பயன்படுத்துவீங்க, அந்த பிள்ளை எவ்வளவு பாதுகாப்பா தூக்குவீங்க, தொடுவீங்களோ அது போல ஜனாசாவை தொடுங்க, கையாளுங்க. ஏன்னா தானே அலட்சியமா ரூஹு போயிடுச்சா எழுந்து கேட்க மாட்டாரு, என்னன்னு பார்க்க மாட்டாருன்னு அலட்சியமாக்கிடாதீங்க ஜனாசா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னா ஜனாசாவை எவ்வளவு கவனமா பார்க்கணும். ஜனாசாவுக்கும் ஹயாத் இருக்குது, ரூஹ் இருக்குது, வெளியில சொல்ல முடியாது, அதை அனுபவிச்சுட்டு தான் இருக்குங்கிறாங்க. எனவே அன்பர்களே, பெருமக்களே, கபருல கொண்டு போய் வச்ச உடனே நன்மையாளர்களுக்கு நல்ல விதமாக அவர்கள் இருப்பார்கள், தீமையானவர்கள் அவர்களுக்கு அதாபு இருக்கு, வேதனை இருக்குது. இந்த ஹதீஸுகளை நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். உடலும் உயிரும் சேர்ந்து தான் இந்த நன்மை தீமைகளை, தொடுதலை, அடிப்பதை அல்லது சுகதுக்கங்களை அனுபவிக்குது என்று சொன்னால், கொண்டு போய் வச்ச உடனே உடலும் இருக்கணும் உயிரும் இருக்கணும் கபருல, இல்லைங்களா? கபருல கொண்டு போய் வச்சோன்னா உடலும் இருக்கணும் உயிரும் இருக்கணும். நாம அடுத்தாப்புல தோணுனா உடல் இல்லை. அப்ப எந்த உடல் அந்த வேதனையோ அந்த நன்மையோ அனுபவிக்குது? சொர்க்கத்தினுடைய காற்றையோ சொர்க்கத்துடைய ஆடைகளையோ உடலும் உயிரும் சேர்ந்து அனுபவிக்கணும். சொல்றது விளங்குதுங்களா? அப்ப அந்த உடம்பு என்ன கொண்டு போய் வச்ச உடனே மண்ணு மக்கிடுதா இல்லையா? அடுத்தாப்புல தோணும் போது ஜனாசா இல்லை, அங்க உள்ள உடம்பு என்ன? உடம்பு இருக்கணும், இருந்தா தானே அனுபவிக்க முடியும் நன்மையோ தீமையோ. அப்படின்னா இந்த நம்ம ஜிஸ்ம் இங்க உடம்பு இருக்குது, இந்த துன்யாவில் உள்ள உடம்பு, இந்த உடம்புக்கு பேர் இது 5 பூதங்களால் ஆனது, மண்ணு தண்ணீர் காற்று நெருப்புனால ஆனது இந்த உடம்பு. இதுக்கு அகல நீளம் விடத்தான் வச்சிருக்கிறான் அல்லாஹ். அதிகபட்சமா உலகத்துல 11.9 அடியில ஒருத்தர் இருக்கிறார், ஏதோ ஒரு நாட்டுன்னு சொன்னாங்க சமீபத்தில். அதுக்கு மேல உயரமான ஆள் இந்த உலகத்துல இல்ல. ரொம்ப ஆகக்குள்ளமான ஆளுன்னு 1.5 அடியில ஒருத்தர் இருந்தாருன்னு சொல்லி காட்டுறாங்க. அது நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர், ஆந்திரா பக்கம் இருக்கிறார். ரொம்ப குள்ள, ஆக உலகத்திலேயே அவர் தான் குள்ளம், ஆக உயரமான ஒருத்தர். அன்பர்களே, இந்த உடம்பு போன்று கபருல உடம்பு இருக்குமே, ஆனால் அந்த உடம்பு இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் அது நன்மையாளர்களுக்கு நல்ல விதமான சொர்க்கத்தினுடைய சுகபோகங்கள் அனுபவிக்க முடியும். தீமையாளர்களாக இருந்தால் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும், கபருடைய வேதனை அனுபவிக்க முடியும். வெறும் ரூஹ் அனுபவிக்காது, வெறும் உடம்பு அனுபவிக்காது. அந்த உடம்பு என்ன? அதுக்கு பேர், இதுக்கு பேர் ஜிஸ்மே உன்சுரின்னு பேர். இந்த துன்யாவில் இருக்க இந்த உடம்புக்கு பேர் ஜிஸ்மே உன்சுரின்னு பேர். இது அங்கே கொண்டு போய் வச்சோன்னு ஜிஸ்மே அம்சான்னு பேர். ஜிஸ்மே அம்சான்னு பேர் அங்கே கொண்டு போய் வச்சோன்னு. இந்த உடம்பு இல்லைங்க, அங்கேயும் உடம்பு உண்டு. ஆனா கபருல என்னங்க உடம்பு இருக்குது, உயிர் இருக்குது. ஆனா அங்க மண்ணு தண்ணீர் காற்றுனால அங்க சுவாசத்துக்கு வேலை இல்லை. மண்ணில் கொண்டு போய் வச்சோன்னு சுவாசிக்க முடியுமா? மூடுனதை பிறகு காற்று இல்லை. அப்படின்னா அங்க கொண்டு போய் வச்சோன்னு சுவாசத்துக்கான உடம்பு இல்லை, அந்த உடம்பு வேற அன்பர்கள். அதே மாதிரி கபருல எப்படின்னாக்க, நரகம் போன அங்க ஒரு உடம்பு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கபருடைய உடம்பு, கபருல இருக்கிறது நரகத்தினுடைய, நரகவாதிகளுடைய உடல் அமைப்பு, சொர்க்கவாதிகளுடைய உடல் அமைப்பு. அவங்க உடல் அமைப்பையும் முதல்ல நாம விளங்கணும். ஒரு நரகவாதியினுடைய ஒரு பல் உஹது மலையை போன்று இருக்கும். அதோ அந்த உஹது மலையை போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை நீட்டி காட்டினாங்க. இந்த உஹது மலையை போல ஒரு பல்லு இருக்கும். ஒரு உஹது மலையுடைய அகலநீளம் என்னங்க? 80 கிலோமீட்டர் சுற்றளவு, பரப்பளவு. ஒரு பல்லு 80 கிலோமீட்டர் அளவுக்கு அகல நீளம் இருக்கும்டா. 32 பல்லு தெரியுமா? எத்தனை பல்லு? 32 பல்லு. எங்கேயோ போயிடுது. கிட்டத்தட்ட 240 கிலோமீட்டர் ஆகும். அது இல்லாமல் 2 பல்லு எக்ஸ்ட்ரா வேறு இருக்கு. நான் கணக்கு தப்பா சொல்றேன், நான் படிக்கல அந்த அளவுக்கு. அன்றர்களே, ஒரு பல் நரகவாதியினுடைய
நரகம் எல்லாமே மோசம்தான். ஆக மோசமான நரகம் என்று அல்லாஹு தாலா 1-2 சொல்றான். 1-2 நரகங்கள் அல்லாஹு தாலா வயலுங்கிற ஒரு நரகம், வயலுங்கிற ஒரு நரகம் புறம் பேசி திரியக்கூடியவர்களுக்காகவே அல்லாஹு தாலா மசத்தில்லு மசா, புறம் பேசி திரியக்கூடியவர்களுக்காகவே ஒரு நரகம்ங்கிறான் அல்லாஹு தாலா. தொழக்கூடியவர்களுக்கு ஒரு நரகம், வயலுள்ளில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கான நரகம் என்கிறான் அல்லாஹு தாலா. எனவே அன்பர்களே பெருமக்களே, ஒரு நரகவாதியினுடைய உடல் அமைப்பு இருக்குதுங்களே, ஆஜானுபாகுவான உடம்பா இருக்கும். நம்ம கண்ணுக்கோ கற்பனைக்கோ அது எட்டாது. அவ்வளவு பெரிய உடம்பு இருக்கும், கை கால் இருக்கும். நரகவாதியினுடைய ஒரு கட்டை விரல், கை கட்டை விரலை ஒரு முழு கடல் நினைக்காதுங்கிறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கட்டை விரலை ஒரு கடல் நினைக்காது, முழுமையா மூழ்கடிக்காது. அப்படின்னா கட்டை விரல் எவ்வளவு பெருசு இருக்கணும்? ஒரு கடல் கொள்ளாதுதான். அப்ப நம்ம கை எவ்வளவு பெருசு இருக்கும்? எல்லாம் நமக்கு பாதுகாக்கணும். அந்த மாதிரி உடம்பெல்லாம் நம்ம கொடுத்துடக்கூடாது. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு துவா செஞ்சாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு துவா செஞ்சாங்க. உஹது போர் நடந்துகிட்டு இருக்கும்போது, யா அல்லாஹ், நரகவாதி போல எனக்கு உடம்ப கூட இந்த காஃபிர்கள் அத்தனை பேரை அடிக்கிறதுக்குன்னாங்க. அதனால் அன்பர்களே பெருமக்களே, நரகவாதியுடைய உடல் அமைப்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 40 யானையினுடைய தெம்பு ஒரு மனிதருக்கு இருக்கும். நரகவாதியினுடைய ஒரு தெம்பு ஒரு மனிதர், 40 யானையினுடைய பலம். அப்படின்ட்டா அந்த நரகத்தில் நாம் எப்படி இருப்போம்? அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். நரகவாதிகளுடைய நிலைமை என்ன? நரகவாதிகளுடைய நிலைமை என்ன? அன்பர்களே பெருமக்களே, இந்த மாதிரி உடம்பு வச்சு அதாபு செய்யப்படுது, வேதனை கொடுக்கப்படுதுன்னா அந்த நரகத்தினுடைய நிலை என்ன? யோசிச்சு பாருங்க. அந்த நரகத்தை விட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடுங்க இந்த இறுதி 10 எனவே நரகத்தினுடைய வேதனைகள், நரகத்தினுடைய நிலைகள், அதனுடைய அடுக்குகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நரகத்தில் நீங்க ஒரு கல்லை போட்டீங்கன்னு சொன்னா அது அடியை தொடுறதுக்கு 70 ஆண்டுகள் ஆகும்டா. ஒரு கல்லை தூக்கி போட்டா, மாடியிலிருந்து ஒரு கல்லை போட்டா எத்தனை செகண்ட்ல கீழே வந்துடும்? மாடி பழையாச மாடியில ஒரு கல்லை போடுறோமா, எவ்வளவு நேரத்துல கீழே வரும்? ஒரு 3 செகண்ட் ஆகுங்களா அதிகபட்சம். ஒரு நாள் பூரா வெளிக்கணும்னா எவ்வளவு தூரத்துல இருந்து போடணும்? 70 ஆண்டுகள் ஆகும்னா அடியை தொடுறதுக்கு. நரகத்தினுடைய மேல் தட்டில் இருந்து ஒரு கல்லை போட்டா அது அடியை போய் தொடுறதுக்கு 70 ஆண்டுகள் அது ரன்னிங்லே இருக்கும், கீழே போய்கிட்டே இருக்கும். அப்பதான் அடியை தொடுண்டாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா நரகம் எப்படியாப்பட்டதா இருக்கும்? அந்த நரகத்தினுடைய அமைப்புகள் என்ன? நரகவாதிகளுடைய உடல் அமைப்பு என்ன? இதையெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. காரணம், அதில் இருந்தெல்லாம் நீங்க பாதுகாப்பா இருங்க. இந்த மாதிரி அச்சுறுத்தல்களை கொண்டு, அதாபுகளை கொண்டு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நாங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நரகத்து நெருப்பை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய பத்தில் நாம இருக்கிறோம். சொர்க்கத்தை தேடக்கூடிய பத்தில் நாம இருக்கிறோம். நாளை இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய நிலை என்ன, சொர்க்கவாதிகளுடைய உடல் அமைப்பு என்ன, ஓரளவுக்கு நம்மளால முடிஞ்சது குறுகின நேரம், ரொம்ப விரிவாக பேச முடியாது. எனவே அன்பர்களே பெருமக்களே, நரகம் ஆக மோசமானது. அதை விட்டு நாம் பாதுகாப்பு தேடணும். அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக, நம் குழந்தை குட்டிகளை சந்ததிகளை பாதுகாப்பானாக, நம்மை விட்டு மறைந்துவிட்ட நம் முன்னோர்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா சந்தோஷமான சுபிட்சமான வாழ்க்கை தருவானாக. குறிப்பாக வெளிநாடுகளில் போருடைய அதாபுகளில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பானாக. எல்லா மக்களுக்கும் அல்லாஹ்